கதை ஆரம்பிக்கிறது. ஜென்னு ஒரு 25 வயசு பொண்ணு. பயந்து பயந்து ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறா. ஒரு ஸ்டாப் டாக்டர் கிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா உடனே தெரியுது இது சாதாரண இன்டர்வியூ இல்லைன்னு. அந்த ஸ்டாப் மெம்பருக்கு ஒரு அபார சக்தி இருக்கு. எல்லாரையும் உண்மையை மட்டும் பேச வைக்கும் சக்தி. கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சா ஜென்னுக்கு ஒரு சின்ன பயம். அவங்க சொல்றாங்க, நான் சுயநலவாதி, எனக்கு தன்னம்பிக்கை இல்ல, வேற எல்லாருக்கும் இருக்கிற ஆசை எனக்கு இல்ல. ஒரு கொடுமையான பாதுகாப்பின்மை, சுயநலம், சோம்பேறித்தனம், எனக்கு கொஞ்சம் இனவெறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் சரி, சூப்பர் பவர்ஸ் யாருக்கும் இல்லைன்னு அவங்க சொன்னா அது இன்னும் கொடுமையா இருக்கு. வேற எல்லாருக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு, ஆனா ஜென்னுக்கு சாதாரணமா தான் இருக்கு. அவங்க அந்த வேலைக்கு போக ஆசைப்பட்ட காரணம் என்னன்னா சம்பளம் வேணும்னு தான். இன்டர்வியூ கெட்ட முடிவுல முடியுது. ஜென் மனம் கஷ்டமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற வழியிலே ஜென்னோட நினைப்புகள் ஒரு பக்கம் சுத்த ஆரம்பிக்கிறது. 18 வயசுல எல்லாருக்கும் சூப்பர் பவர் கிடைக்கும் உலகம்ல இவ இன்னும் 25 வயசுலயும் சூப்பர் பவர் இல்லாம தவிக்கிறா. அப்புறம் ஜென் அவங்க நல்ல நண்பர் லூக்கை பார்க்கறா. சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட இளைய பொண்ணு ஆண்டியோட 18வது பிறந்தநாள் விழாவுக்கு லூக்கை கூப்பிடுறா. ஆனா லூக் அப்படி ஒரு ஒதுங்கியவன். கையை ஓங்கி விட்டா பறந்து ஆகாயத்துல சக்கென்று போயிடுறான் அவன் பறக்கிற சக்தியால. ஜென் ஒருத்தியா அவங்க டென்ஷன்ல மூழ்கிடுறா. அடுத்த நாள் ஜென்னோட ஃப்ரெண்ட் காரி வேலைக்கு போறா. ஒரு லாயர் ஆபீஸ்ல கிளார்க் வேலைன்னா சாதாரணமா இல்லையே. காரிக்கு அபூர்வமான சக்தி இருக்கு. ஆவியை கூப்பிட்டு தற்காலிகமா அவங்க உடம்புல அந்த ஆவியை அனுமதிக்கிற சக்தி. அவங்க பாசு அதை நல்லா உபயோகிச்சு சாவர கிளையன்ஸோட உடமையை பிரிச்சு கொடுக்கறதுக்கு காரியோட சக்தியை வச்சு வேலை பார்க்கறாரு. ஜென் வீட்டுக்கு வந்தா எதிர்பாராத காட்சி. கேஷ், காரியோட பாய் ஃப்ரெண்ட், ஒரு கொடுமையான சூப்பர் ஹீரோ உடையில் நின்னுட்டு இருக்கான். ஒரே கட்டிடத்துல வசிக்கிற ஜென் காரிக்கு அருகே காஷ். அவன் அந்த தலைச்சுரிச்ச உடையில அவ்வளவு அசிங்கமா இருக்கான்னு பாருங்க. அந்த நேரத்துல ஜென் அவனை கிண்டல் பண்றா. காஷ் பொறுமை இல்லாம போச்சு. திக்குன்னு விரல் சுட்டு நேரத்தையே மாத்திட்டான். அந்த அசிங்கமான நொடிகளையே அழிச்சு புட்டான் பாருங்க. அப்புறம் காஷும் காரியும் ரொம்ப அமைதியா லவ்லி ரொமான்டிக் நடைக்கு போறாங்க. ஆனா அப்படியே ஒரு திருடன் கண்ணுக்கு தெரியாம அவங்களை பறிக்க வந்தான். ஆனா காஷ் பயப்படல. சட்டன்னு அவன் பவரையும் யூஸ் பண்ணி திருடனை பிடிச்சிட்டான். புஸ்ன்னு திருடனை அடக்கி அவங்க 2 பேரும் ஓட்டி போயிட்டாங்க. அந்த குழப்பத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஜென் கோர்டன்னு ஒருத்தரை பார்க்க போயிருக்கா டேட். ஆனா அதுவும் ரொம்ப வினோதமா போச்சு. தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டப்போ ஜென்னுக்கு சூப்பர் பவர் இல்லைன்னு சொல்றா. கோர்டனும் தன்னோட பவர் ரொம்ப வெட்கமா இருக்குன்னு சொல்றான். அவனால மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு தொடுச்சிலையே ஆசை. அடப்பாவி, கையில கவுன்ஸ் போட்டுட்டு தொலைவுல இருந்துட்டு என்னால என்ன நடக்கும்னு தெரியலையே. பயங்கர டென்ஷன்ல டேட் சரியா போகட்டும்னு ஜென் முயற்சி பண்றா. கோர்டன் அவனோட சக்தியால அவனுக்குள்ள இருக்கிற சங்கடத்தை மறைக்க முயற்சி பண்றான். ஆனா சூழ்நிலை ரொம்ப சரியில்லைன்னு தெளிவா தெரியுது. ஒரு வித்தியாசமான டின்னர் முடிஞ்சதும் அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் ஒரு காலம் சரியா வராதுன்னு கோர்டன் நினைச்சு டேட்டை முடிச்சிடுறான். அப்புறம் ஜென், காரி, கேஷ் சந்திக்கிறாங்க. அவங்க இருவரும் வழக்கம் போல ஜென் எடுத்து வந்த நாய்க்குட்டிய ஜிஸ்ன்னு பெயர் வச்சு சிரிக்கிறாங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் ஜென்னால அவளுக்கு ஏற்பட்ட புரட்சிக்கும் சங்கடத்துக்கும் முன்னாடி நிற்க முடியல. சில நாள் கழிச்சு அவளோட சித்தி ஆண்டியோட 18வது பிறந்தநாள் விழா. அங்க இன்னும் பெரிய பிரச்சனை. அக்கா தங்கச்சி என்னோட போட்டி வெளிப்படையா தெரியுது. ஆண்டிக்கு சூப்பர் பவர் கிடைச்சதும் அந்த டென்ஷன் இன்னும் அதிகமா ஆயிடுச்சு. அடடா, அபாரமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஆண்டியோட மாற்றத்தை பார்த்தா ஜெனுக்கு இன்னும் அதிகமா சாதாரணமா இந்த அதிசய சக்திகள் நிறைஞ்ச உலகத்துல ஒண்ணுமில்லாதவளா தொய்க்கிழச்சு. ஆனா ஜென் சமாளிக்க முடியலன்னு நினைச்ச அடுத்த நொடி லூக் பறக்க வர அழைப்புல வந்து சேர்ந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜென் சிரிச்சா. ஏதோ பெரியது நம்பிக்கையா அவளோட மனசை தூக்கி நிறுத்திச்சு. லூக் எப்பவும் சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்டு மாதிரி ஜெனிட்ட தன்னை நேசிக்க கற்றுக்கொள்ளணும்னு சொன்னான். அவள் யாருன்னு ஏற்றுக்கொண்டா சூப்பர் பவர் இல்லாதவளா இருந்தாலும் கூட அவளோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும்னு நம்பினான். ஆனா ஜெனுக்கு அது கேட்கல. கன்ஃபியூஸ்ட் ஆகியும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியும் அவள் அப்பா மார்ட்டின் கிட்ட போனா ஸ்ட்ரெஸ் நேரத்துல எப்பவும் அவளை சமாதானப்படுத்துற ஒரே ஆள் அவன் தானே. ஆனா ஷாக் மார்ட்டின் இறந்து போயிட்டான்னு தெரிய வந்தது. இந்த நேரம் வரைக்கும் கேரி உடம்பை பயன்படுத்தி ஜென்னோட பேசிட்டு இருந்தானாம். அந்த உண்மை தெரிஞ்சு ஜென்னோட உலகம் புரண்டு போச்சு. கேரியும் காசு ஜென் உதவணும்னு முடிவு பண்ணிட்டு அவளோட சூப்பர் பவர் எப்படி வெளியில கொண்டு வரலாம்னு ஒரு மிஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆன்லைன்ல ஒரு டிப்ஸ் கிடைக்குது பாருங்க. லோக்கல் ஹோட்டல்ல இருக்கிற சூப்பர் சூடான சாப்பாட்டை சாப்பிட்டா மறைஞ்சிருக்கிற பவர் வெளியே வரும்னு சொல்றாங்க. ஜென்
எதுவும் பண்ணினாலும் பரவாயில்லன்னு தீர்மானமா இருந்துட்டு அந்த சாப்பாட்டை முழுசா சாப்பிடுறா. ஆனா எவ்வளவு காரம் சாப்பிட்டாலும் அவளுக்கு சக்தி வரலையே. அந்த காரத்தை அடக்க சூப்பர் மார்க்கெட்ல ஓடி போய் பாலை குடிச்சு குடிச்சு கொட்டிடுறா. லூக் அங்க பாக்குறான். ஜென் ரொம்ப புடம்போட்டு சிரமப்படுறா. சரி, பிறகு சந்திப்போம். ஆமா, சந்திக்கலாம், சந்திக்காம போகலாம். கேரி காசும் தளரல. அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் போடுறாங்க. இந்த தடவை பயம் சரியா வரும்னு நம்புறாங்க. கேரி ஜென் ரொம்ப பயமா இருக்கிற டென்டிஸ்ட் கிட்ட கொண்டு போறா. டென்டிஸ்ட் பார்த்தா பல புழு திருத்த வேண்டியிருக்கு. பயம் கொஞ்சம் குறையட்டும்னு டாக்டர் மருந்து கொடுக்கறாரு. ஆனா எவ்வளவு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஜென்னுக்கு சக்தி வரலையே. சக்தி இருந்தும் காசுக்காரி சோர்ந்து போகல. புது பிளான் போட்டாங்க. இந்த தடவை காசு டெரரிஸ்ட் மாதிரி நடிச்சு ஜென்னை கடத்தி காரோட ட்ரங்க்ல அடைச்சு வைக்க போறாங்க. ரொம்ப ஓவர்னு தோணுது இல்லையா? ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்ல. சோகமான விஷயம் என்னன்னா, மயக்க மருந்துல இருந்த ஜென் ட்ரங்க்ல போனா கூட ஒன்னும் ரியாக்ட் பண்ணல. அவங்க அமைதியால எல்லாம் கொஞ்சம் பேய் மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட போய் பிரேக் எடுத்தப்போ ஒரு பார்க்கிங் ஆபீசர் காரை நகர்த்திட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. காரிக்கு தெரிஞ்சதும் அவங்க பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. உடனே ஜென்னை ஃபோன் பண்ணி லொகேஷன் ஷேர் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் சண்டை போட்ட பிறகு காரை பிடிச்சிட்டாங்க. ஆனா எல்லாம் ஓகேன்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் ட்ரங்கி காசுக்கு போச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஜென் அப்படியே அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களோட புது பிளான் தோல்வி அடைஞ்சிடுச்சு. சிறிது நேரத்துல ஜென்னுக்கு மயக்கம் போச்சு. ட்ரங்க்ல கிடக்கிறத கண்டுபிடிச்சதும் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. இதயம் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ட்ரங்க்ல அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சாங்க சுவர்கள். ஆனா இருட்டு சுருங்கிய இடம் இன்னும் மோசமாக்கிடுச்சு. அந்த நேரத்துல கேஷ் அந்த பெட்டியை திறக்க பதட்டமா முயற்சி பண்ணான். எதுவும் சரியில்லை. இருந்த நிலைமையை பார்த்து கேரிக்கு வேற வழி இல்லாம ஆண்டியை கூப்பிடணும்னு ஆச்சு. அவளுக்கு தெரியும் அவளோட சூப்பர் பவர் தான் அவங்களுக்கு ஒரே வாய்ப்புன்னு. ஆண்டி வந்தா. உடனே உதவ சம்மதிக்கல. ஒரு அல்டிமேட்டம் போட்டா. ஜென் ஒரு நொந்து போகிற அறிக்கை கொடுக்கணும், ஆண்டி வேணும்னு சொன்ன மாதிரி. அதுக்குத்தான் பெட்டியை திறந்து கொடுப்பாங்கன்னு. ஜென் கோபப்பட்டா வேற வழி இல்லாம சம்மதிச்சிட்டா. அவங்க அகங்காரம் நொறுங்கினாலும் பெட்டியிலிருந்து எஸ்கேப் பண்றது முக்கியம் இல்லையா? சரி, அப்புறம் ஆண்டி பலத்தா தள்ளினா பெட்டி ஒரே ஓசையோட திறந்துச்சு. ஜென் விடுபட்டா. ஆனா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு இல்ல. சரி, ஜென் சூப்பர் பவர் இல்லாம இருந்தா கூட அதை பத்தி அவ்வளோ கவலைப்படல. ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிற வரைக்கும். அவங்க அபார்ட்மெண்ட்ல ஜென்னோட பேட் கேட் ஜிசாட் ஒரு பூனை மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அவன் ஒரு சாரிங்க, அவர் யாருன்னு தெரியலேன்னு அவங்க கேட்டாங்க. எப்படி ஒரு பூனை ஆனாருன்னு. ஆனா ஜிஸ்லாடுக்கு அவருடைய பழைய ஞாபகமே இல்ல, பெயர் கூட தெரியல. பூனையா மாறுறதுக்கு முன்னாடி எல்லாம் மங்கலான நினைவு மட்டும்தான். அவருடைய மனுஷ வாழ்க்கை புரட்டி போட்ட மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் ஜென்ஜிஸ்லாட் எப்படி மாறினாருன்னு சொல்ல மாட்டாங்களா? அதிர்ச்சி உண்மை. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பூனையா மாறிட்டாரு. காரி கேஷ் 2 பேரும் சேர்ந்து ஜென் சம்மதிச்சாங்க. அவங்க அபார்ட்மெண்ட்ல ஜிஸ்லாட் இருக்கட்டும்னு, அவர் உண்மையான அடையாளம் தெரியணும்னு. வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஜென் அவங்க பழைய வேலைக்கு போயிட்டாங்க, காஸ்டியூம் ஷாப்ல. ஆனா சரியா போகல. கஸ்டமர் கிண்டலுக்கு சமாளிக்க முடியாம பாஸ் நடிச்சாங்க. சாதாரண பாஸ் இல்லைன்னு ஜென் உணர்ந்தாங்க. 15 வயசுல இருக்க மாதிரி இருந்தாலும் 50 வயசுன்னு தெரிய வந்தது. இளமையான, அது ஒரு அற்புதமான சக்தியோட வெளிப்பாடு. அந்த பெண் ஜென்ல ஒரு விஷயத்தை கண்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. கடைக்கு அவங்க இனி நடத்த முடியாத போது கடையை ஜென் கையில ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ காரிக்கு ஒரு அதிர்ச்சி. டிராவிஸ்னு ஒரு சூப்பர் ஸ்மார்ட் இசைத்துறை அன்பரை சந்திச்சாங்க. அவருக்கு ஒரு பேய் பிடிச்ச கிறுக்கு பிளான். 70களோட ஒரு கண்ட்ரி சிங்கர் கோல்டுன்னு ஒருத்தர் அவரோட இறுதி ஆல்பத்தை முழுமையா வெளியிடாம சாகுறாரு. அவரோட ஃபேன்ஸ் அதை கேட்க ஆசைப்படுறாங்க. அதை பிரயோஜனமா பண்றதுக்கு டிராவிஸ் ஒரு பிளான் போடுறாரு. கோல்டோட ஆன்மாக்காரி உடம்புல வரணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஆல்பம் முடியும். அபத்தமா இருந்தாலும் ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கும். சரி, ஜென்னோட துணையோட காரி டிராவிஸோட பிளான்ல சேர்ந்துட்டாங்க. டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட் போல நடிச்சு டிராவிஸோட பேசி பணத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. வாக்குவாதம் பண்ணி இறுதியா 3 லட்சம் பவுண்டு கிடைச்சிடுச்சு. கேரி காலமான கோல்டோட வேலையை சரியா முடிச்சாச்சுன்னா கொள்ளை லாபம். பாதி அவளுக்கு பாதி டிராவிஸ்க்குன்னு பிரிச்சு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சூப்பர் சான்ஸ். ஆல்பம் ரெக்கார்டிங் டைட் வந்தாச்சு. கேரி கோல்ட் எழுதிய வரிகளை படிக்க ஆரம்பிச்சாள். ஆனா என்னடா இதுன்னு அதிர்ச்சியானாச்சு. பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி வரிகள். ஜென்னோட சப்போர்ட்டோட கேரி ஒரு தைரியமான முடிவு எடுத்தா.
அந்த வரிகளை மாத்தி எழுதலாம்னு சரி சூனியம் ஆரம்பிக்கலாம். கோல்டுட்டோட ஆவி கேரியை அடைஞ்சு அவருடைய கடைசி ஆல்பத்தை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டூடியோக்குள்ள போன கேரிக்கு கோல்டு அவளை கைப்பற்றிட்ட மாதிரி உணர்வு. சங்கீதம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா எதிர்பாராத ஒன்று நடந்துச்சு. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது வரிகள் மாறி இருக்கிறது கோல்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. பல வருஷமா சாவுனவருக்கு அசல் வரிகள் நினைவிருக்கு. அந்த மாற்றத்துல கோல்டு ரொம்ப கடுப்பா போய் ஆல்பம் ரெக்கார்டிங்க வேலையை நிறுத்திட்டான். கடைசி வெறியாட்டமா டிராவிஸ் கேரிக்கு கொடுத்த பணத்தையே கேன்சல் பண்ணிட்டான். ப்ராஜெக்ட் முழுசா கேன்சல். கேட்டா பயங்கரமான சரித்திரம். ஒரு பக்கம் எல்லாம் சின்னாபின்னமா ஆயிடுச்சு. ஆனா காசுன்னு ஒருத்தன் சூப்பர் ஹீரோ ஆகணும்னு கொள்ளை ஆசை. ஜிஸ்லாடு கூட சேர்ந்து ஒரு அட்டகாசமான டீம் அமைக்க போறான் பாருங்க. விஜிலாண்டேன்னு பேர் வச்சிருக்கான். நான் காந்தம் மாதிரி எனக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். ஆடிஷன் நடத்தி 4 பேரை சீரியஸா சேர்ந்துக்கிட்டான். ஒவ்வொருத்தருக்கும் அபாரமான சக்தி. ஒருத்தன் ராக்கெட் வேகத்துல ஓடுவான். இன்னொருத்தன் கடல் பிராணிகளை கூப்பிடுவான். 3வது சுவரை தொலைச்சு போயிடுவான். கடைசியா ஒருத்தன் அடடா பின்புறத்திலிருந்து 3D பொருட்களை உருவாக்குவான். அதுவும் அபார சக்திதான். எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் காசு சும்மா விடமாட்டான். நல்லது பண்றதுக்காகத்தான் இந்த டீம். அவங்க வேலை என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை பாதுகாக்கணும். சில நாள்களுக்கு பிறகு விஜிலாண்டே முதல் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ராத்திரி ரோந்து போறப்போ ஒரு பொம்பளை வெறிச்சோடிய இடத்துல துயரமா நடந்து போறாள். அவங்க டீம் உடனே ஆக்ஷன். அவளை காப்பாற்ற தயாரா? அவளை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா எல்லாம் திட்டப்படி நடக்கலையே. அந்த பொண்ணு சட்டென்னு வந்தவங்கள பார்த்து பயந்து ஒரு விபத்துல மாட்டிக்கிச்சு. உடைச்செல்லாம் கெட்டு போச்சு. ஆரம்பமே சங்கடமா போச்சு. ஆனா கேஷ் சும்மா இருக்க மாட்டாரு. அப்புறம் கொள்ளையர்களோட மறைவிடத்தை சோதனை பண்ண போனாங்க. காஷ் சொன்னபடி ஒருத்தர் சுவற்றை குத்தி துளைச்சி உள்ளே போய் கதவை திறக்க பார்த்தாரு. ஆனா அங்கேயும் சிக்கல். அவருக்கு பின்புறம் சுவரில் மாட்டிக்கிச்சு. சுவர் நினைச்சதை விட தடிமனா இருந்துச்சு. அவங்கள அங்கேயே கிடக்க விட்டுட்டு வந்தாச்சு. முதல் மிஷன் எப்படி கலங்கலா ஆயிடுச்சு பாருங்க. ஒருத்தர் சுவரில் மாட்டிக்கிட்டு என்னாலையும் கிளம்ப முடியாம போயிடுச்சு. சக்தியெல்லாம் வெளியாயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. மிஷன் நடந்துகிட்டே இருக்கு. காஷ் கஷ்டப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தாரு. அவரை விட்டுட்டு போகலாம்னு. சரியா போச்சுன்னு நினைச்ச நேரத்துல காஷ் போனுக்கு கால் வந்தது. அவருடைய டீம்மேட்ஸ் அவசரமா சொல்றாங்க ஒருத்தர் வெளியே ரொம்ப கெட்ட விஷயம் பண்ணிட்டாருன்னு. சூழ்நிலை கட்டுக்கடங்காம போயிடும்னு தெரிஞ்ச உடனே கேஷ் அந்த கிடக்கிற டீம்மேட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அங்க போன உடனே நேரத்தை திருப்பி போடுற அவருடைய சக்தியை உபயோகிச்சு கலவரம் பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி நிறுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அவருக்கு சில நிமிஷங்கள் மட்டும்தான் நேரத்தை திருப்பி போட முடியும். கலவரம் ஆரம்பிச்ச நேரத்துக்கு தான் போக முடிஞ்சுது. எவ்வளவு முறை முயற்சி பண்ணினாலும் சரி பண்ண முடியல. கட்டுப்பாடு கைவிட்டு போச்சுன்னு தெரிஞ்சதும் கேஷ் பின்வாங்கினாரு. டீம்மேட்ஸோட சாமர்த்தியம் இல்லாத செயலால அவருக்கு தாக்குதல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் அழுத்தம் அவருக்கு ரொம்ப அதிகமாகுது. இன்னொரு பக்கம் ஜிசாட் ரகசிய கடந்த காலத்தை கண்டுபிடிக்க வெறும் வேட்கையோட வெண்டன்னு ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போனாங்க. அவருக்கு ஒரு சிறப்பு சக்தி இருக்கு. அவருடைய கிளினிக்கில இருக்கிற எல்லா விலங்குகளோட எண்ணங்களையும் கேட்க முடியும். ஆனா விலங்குகளோட எதிர்மறை எண்ணங்கள் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு என் கண் காதுகளை எடுத்துடாதீங்க. என் உரிமையாளர்கள் என்னை ஏன் கைவிட்டாங்க? என்னை கொல்லுங்க. சரி. வெண்டர் அடிக்கடி ஹெட்போன் போட்டு சத்தமா இசை விட்டு தன் மனநிலையை சரியா வச்சுக்கிட்டாரு. சில சோதனைகள் பண்ணின பிறகு வெண்டர் ஜிசாட்டின் உடம்புல ஒரு மைக்ரோசிப் பொருத்தி இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அந்த மைக்ரோசிப்போட தகவல்களை கண்டுபிடிச்ச வெண்டர் டேவிட் என்னும் ஒருத்தர் பெயர் சம்பந்தப்பட்ட ஒரு முகவரியை கண்டுபிடிச்சாரு. அவர் ஜிசாட் பூனை ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய உண்மையான உரிமையாளர்னு நம்புறாங்க. சோதனை முடிஞ்ச பிறகு வெண்டர் ஜிசாட்டுக்கு மாற்றம் காரணமா நீண்டகால நினைவு இழப்பு இருக்குன்னு விளக்கினாரு. அவருடைய உண்மையான தன்மையை கண்டுபிடிக்க உதவ டேவிட்டை தேடணும்னு தெரிஞ்சிச்சு. சோ அவள் டேவிட் வீட்டுக்கு போனாள், பதில்கள் எதிர்பார்த்து. ஆனா அவள் போனப்போ கேட்டது கண்கலங்க வைக்கும் செய்தி. டேவிட் சமீபத்துல இறந்துட்டாரு. டேவிட் வீட்ல இருந்தப்போ ஜிசாட் வெளியே வந்தோம் ஒரு நாய் டிட்டோன்னு ஒரு நாயை சந்திச்சான். அந்த நாய் உடனே அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிச்சு. ஜெனுக்கு டிட்டோக்கும் ஜிசாட்டுக்கும் ஒரு வரலாறு, ஒரு போட்டி இருக்குன்னு உடனே தெரிஞ்சிச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஜிஸ் தெருநாயா இருந்த காலம். அதுக்குள்ள ஜிசாரோட கடந்த காலத்தை தோண்டி எடுக்கணும்னு ஜென் வெறிகொண்டு விடலை. அப்புறம் என்ன பண்ணா? டிட்டோ மைனஸ் ஜிஸுக்கு நல்லா தெரிஞ்ச நாய் மைனஸ் டாக்டர் வெண்டர் கிட்ட கூட்டிட்டு போறா. டிட்டோ என்ன சொல்லுதுன்னு வெண்டர் கேக்குறாரு.
அப்பதான் தெரியுது ஜிசாரோட கடந்த காலத்தை வெளியில கொண்டு வரணும்னா டிட்டோவை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போகணும்னு. ஆரம்பத்துல ஜென் சந்தேகப்பட்டாங்க, ஆனா நிறைய சம்மதிக்க வச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்க. சோ ஜென், ஜிஸ், லார்ட் வெண்டர் 3 பேரும் டிட்டோவை நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பார்ட்டி டிட்டோவை பேச வைக்கும்னு நம்பி. இரவு முடிஞ்சதும் டிட்டோ அவன் தெரிஞ்சதை சொல்லுது, அதிகமா இல்ல. ஒரு தெருவோட நாயா இருந்தப்போ ஜிஸ்ஸை சந்திச்சதா சொன்னான், அவ்வளோதான். ஜிசாரோட கடந்த காலம் பத்தி வேற எதுவும் தெரியல. வெண்டர் சோகமா டிட்டோவை விட்டு விடுறாரு. அதுக்கு விடுதலை வேணும்னு தெரிஞ்சுதாம். சரி, அறுவை சிகிச்சை சாலையில் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஜென், ஜிசார் தளராம டிட்டோ சொன்ன இடத்துக்கு போறாங்க. ஆனா போனா என்ன இருக்கு? எதுவும் இல்ல. புதுசா எதுவும் கிடைக்கல. க்ளூஸ். ஜிசார்டோட உண்மையான பேர்ல எந்த தெளிவும் இல்ல. மாற்றம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கிடைக்கல. ஜென்ஹாம் ஜிசார்ட் வாம் சேர்ந்து தேடின தேடுதல் வெறும் வீண் முயற்சியா போச்சுன்னு எண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போதான் ஒரு மாற்றம். ஜிசார்ட் தொலைவில் ஒரு புள்ளிய பார்த்துட்டு அவன் உண்மையான அடையாளம் அவன் நினைச்ச அளவுக்கு சரியா இல்லைன்னு சந்தேகப்பட்டான். கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். இப்போ இருக்கிற அவனா ஏத்துக்க வேண்டிய நேரம். ஜென்டோட இந்த புது வாழ்க்கையில ஒரு தோழன். சில வாரங்கள் கழிச்சு ஜென்டும் அவங்க குடும்பத்தினரும் ஜென்டோட அக்கா ஆண்டி படிக்கிற ஸ்கூல்ல போயிருந்தாங்க. அது சந்தர்ப்பமா ஸ்கூல்ல அவார்ட் செரமனி இருந்தது. ஆண்டி ஒரு பிரபலமான மியூசிக் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சதுக்கு ஒரு பெரிய அவார்டு வாங்க போறா. கூட்டத்துல கலந்துட்டு இருந்தப்போ ஜென்னோட அம்மா மேரி சொன்ன ஒரு சின்ன வார்த்தை ஜென்ன அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. பீஹைண்ட் மனசு படிக்க தெரியும்னு அவ சொன்னா. மேரி நல்ல நோக்கத்தோட சொன்ன பொய் அது. ஜென்னை காப்பாத்த சொன்ன பொய். அவங்க உலகத்துல சூப்பர் பவர் இல்லாத பெரியவங்களை வெறுப்பா பாக்குறாங்க. அடேங்கப்பா, எதிரியும் மேரிக்கும் அவங்க பொண்ணுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாதுன்னு பயந்தாங்க. அப்புறம் ஜென் அவங்க படிப்பு முடிச்ச கிளாஸ்ல ஸ்பீச் பேச வந்த காரி கூட மோதிட்டாங்க. சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஜென்னோட பள்ளி நாட்களில் டீச்சரா இருந்த ரெபேக்கா வந்தாங்க. அடே, அங்கே ஒரு பயங்கர டென்ஷன். ரெபேக்கா காரியை பழைய நாட்களில் ரொம்ப பொல்லாதா திண்டாடி இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த சங்கடத்தை நீங்க உணர முடியும். ஜென் தன்னோட சீக்கிரட்டை காப்பாத்தணும், எதுவும் சொல்லி சங்கடப்படக்கூடாதுன்னு பேச்சையே மாத்திட்டாங்க. ஆனா ரெபேக்கா அவங்க வழக்கமான பெருமையோட நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிற சக்தி தனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜென் டாய்லெட்ல போய் அவங்க அக்கா ஆண்டியும் அவங்க ஃப்ரெண்ட் சூசனும் பேசுறத கேட்டுட்டாங்க. கேட்டதை கேள்விப்பட்டதும் வயித்துல இருந்தது எல்லாம் புரண்டு போச்சு. ஆண்டிக்கு ரொம்ப கெட்ட ரகசியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு துடிச்சாங்க. முதல் ரகசியம் அவங்க சூப்பர் பவர் பயன்படுத்தி பண்ண ஒரு தப்பு. சாதாரணமா சண்டை போட்டப்ப சூசனோட எலும்பு முறிஞ்சு போச்சாம். ஆனா இன்னொரு ரகசியம், ஒரு அதிர்ச்சி செய்தி ஜென்னை அப்படியே அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. ஆண்டிக்கு இசை பல்கலைக்கழகத்துல நுழைய முடியல. அவளோட திறமை இல்லாம அவளோட சக்தி தான் காரணம். வயலின் சரியா வாசிக்கவே முடியாத அளவுக்கு அவளோட சக்தி பாதிச்சிருச்சு. அது ஆண்டியோட கனவுக்கு ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. சூசன் போன உடனே ஜென் பொறுமையா இருக்க முடியல. ஆண்டியை பார்த்து உண்மையை சொல்லுன்னு கட்டாயப்படுத்தினா. ஆனா ஜென் அவங்க அக்கா ரகசியத்தை வெளியில சொல்ல போறதில்லை. ரகசியத்தை மறைச்சதுக்கு பதிலா ஆண்டி ஜென் சொல்றதையெல்லாம் கேட்கணும்னு வாக்கு கொடுத்தா. அவளோட சக்தி இல்லாம போனதுதான் அவளுக்கு இருந்த ஒரே ஆயுதமா இருந்துச்சு. இதுக்கிடையில் காரிக்கும் ரெபேக்காவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம். ரெபேக்கா அவங்க பழைய செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டா. நினைவாற்றல் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாறிட்டாங்கன்னு சொன்னா. ஸ்கூல்ல பண்ற தவறான விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்படுறேன்னு சொன்னா. ஆனா ஒரு விஷயம் அவங்களை விடாம தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. காரி ஜென்னோட நட்புக்கு அவங்க எதிர்ப்பு. ரெபேக்கா பொறுமையா இருக்கல. ஜென் சுயநலமானவன்னு சொல்லி காரிக்கு அவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்த பதற்றம் பயங்கரமா இருந்துச்சு. காரிக்கு ரெபேக்காவோட மாற்றம் உண்மையானதா இல்லையான்னு ஒரு சந்தேகம். அதுலயும் ரெபேக்கா சும்மா இருக்கல. கிறிஸ்டல் கிளியரா காரியத்தை சொல்ல அவள் காரியோட மனசுல ஹைஸ்கூல் நினைவுகளை உசுப்பி விட்டா. கடந்த காலம் திரும்பவும் வந்தது. காரி உண்மையை பார்த்தா. ஜென் எப்பவும் பிரச்சனைதான். காரி எவ்வளவு உதவியா இருந்தாலும் ஜென்னோட கெட்ட பழக்கங்கள் அவளுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை தடுத்துருச்சு. அந்த உண்மை காரியை அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. ஜென் சுயநலவாதி. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆண்டி ஸ்கூல்ல அவருக்கு கிடைச்ச அவார்டு வாங்கிட்டு ஸ்பீச் பண்ண வந்தா. ஆனா ரகசியம் பாதுகாக்கணும்னு ஜென் எழுதி கொடுத்த ஸ்பீச் சிரமமா படிச்சா. அதுல அவமானமான காரியங்கள் நிறைய இருந்துச்சு. ஆண்டிக்கு ரொம்ப அசலகரியமா இருந்துச்சு. ஜீனியஸான அக்கா இருக்கிறது நரகமா இருக்கா? ஆனா அவ என்னக்காக ரொம்ப செஞ்சிருக்கா? நெல்சன் மண்டேலா சிறையில வைக்கணும்னு நான் கேட்டப்போ
எனக்கு சின்ன வெற்றி கிடைச்சா கூட அதுக்கு காரணம் எனக்கு அக்கா. ஒரு மெல்லிய செயலால. அடப்பாவி, அவள் பேச்சையே ஜென்னை பத்தி கடுமையா சாடி முடிச்சா. ஜென்னுக்கு எந்த சிறப்பு திறமையும் இல்லைன்னு கத்தி சொன்னா. அடேங்கப்பா, சீறி கொதிச்ச ஜென் இதை விட்டுட மாட்டாங்க. எல்லாருக்கு முன்னாடியே ஆண்டியோட 2 கருப்பு ரகசியங்களை வெளியில கொண்டு வந்தா. சூசனுக்கு தற்செயலா ஏற்பட்ட காயம் இசை பல்கலைக்கழகத்துல இருந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா. அப்படியே சர்ச்சை தீப்பிடிச்ச மாதிரி பரவ ஆரம்பிச்சுச்சு. ஸ்கூல் ஆண்டியோட பொய்ய பார்த்து ரொம்ப கடுப்பா போய் அவளுக்கு கொடுத்த அவார்டையே அங்கேயே வாப்பிச்சுக்கிட்டாங்க. அடடா, டிராமா அங்கேயே நிக்கல. கேரி தன்னோட பேச்சுக்கு காத்திருந்தா. பட்டம் வாங்கின மாணவர்கள் நிமித்தம் அவள் பேச ஆரம்பிச்சா. ஆனா அவள் கவனம் சிதறி போச்சு. ஜென்னோட குடும்பத்தாரோட சண்டை சத்தம் அவங்க ரகசியங்களை வெளியில விட்டதுக்கு அப்படியே கேரியோட பேச்சையே மூச்சு முட்ட வச்சுச்சு. எனக்கு அவளை பரிதாபமா இருக்கு. விழா முடிஞ்ச உடனே கேரி ஜென்ன போய் பார்த்தா. அவளோட கோபம் வெடிச்சு கொட்டிச்சு. ஜென் அவளோட நல்ல நேரத்தை கெடுத்ததுக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. அவங்க பேச்சுல எல்லாரையும் அடக்கி விட்டாங்க. கேரி சொன்னாங்க அந்த பேச்சு அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு. அவங்க ஒளிர்ஞ்சு காட்ட இருந்த சந்தர்ப்பம் அது. ஆனா ஜென் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. கேரியோட கடுமையான வார்த்தைகளால காயப்பட்ட ஜென் சீற்றத்தோட வெடிச்சிட்டா. யோசிக்காம கேரிய போகச் சொன்னா. அப்பவே அவங்க நட்பு உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜென் கேரி 2 பேரும் ஒருவரையொருவர் அலட்சியம் பண்ணினாங்க. ஜிஸ்லாட் என்னும் சங்கடப்பட்டு இருந்த மிடில்மேன் மூலமா தான் சின்ன சின்ன பேச்சு நடந்தது. சக்தி இல்லாத மனிதனா வாழ்ந்த ஜென் அவங்க வாழ்க்கையோட பளுவை தாங்க முடியாம சலிச்சு போயிட்டாங்க. சாதாரணமா இருக்கிறது பாரமா இருந்துச்சு. அதனால ஒரு நடவடிக்கை எடுக்க முடிவு பண்ணாங்க. சக்தி இல்லாததுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிஸ்கவரி கிளினிக்கு போக முடிவு பண்ணாங்க. கிளினிக்ல கன்சல்டேஷனுக்கு ரெடி ஆகிறப்போ ஹன்னா என்னும் பெண்ணை சந்திச்சாங்க. ஜென்ன மாதிரியே ஹன்னாவுக்கும் 25 வயசு, சூப்பர் பவர் எதுவும் கிடைக்கல. 2 பேரும் அவங்க அனுபவத்தை பகிர்ந்து சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு சௌகரியமா உட்கார ஹன்னா சொன்னாங்க. சாரிங்க, அதுக்குள்ளேயே அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு பொதுவா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. உலகத்துல எல்லாருக்கும் சக்திகள் இருக்கு, நம்மள மட்டும் விட்டுட்டாங்கன்னு 2 பேருக்கும் சோகமா இருந்துச்சு. அந்த சோகம்தான் அவங்கள ரொம்ப நல்ல நண்பரா மாத்துச்சு. அப்புறம் ஜென் ஹன்னா ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அந்த பொண்ணுக்கு யோசிக்கிற நேரத்திலேயே தலைமுடி நிறம் ஸ்டைல் மாத்திர சக்தி. சின்ன சேட்டை பண்றதுக்குன்னு அவங்க பின்னாடி போய் கொஞ்சம் முடி வெட்டிட்டாங்க. ஆனா அதிர்ச்சி, அந்த பொண்ணு சட்டேன்னு முடி மீண்டு வந்தது. அவங்க சேட்டைக்கு பயந்தே பாருங்க. அன்னைக்கு ராத்திரி டிஸ்கவரி கிளினிக்கு போயிட்டாங்க அவங்க 2 பேரும். சத்தம் குறைஞ்சதா இருக்குன்னு காத்திருந்துட்டு சூப்பர் பவர் உலகம்ல இருக்கிற நம்ம அடக்குமுறையில எரிச்சலோட கிளினிக்கை கெடுத்தாங்க. ஆனா அப்போ அதிசயம், ஹன்னாக்கு டெலபோர்டேஷன் சக்தி வந்துருச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நல்ல நண்பர்தனத்துல ஒரு வாக்கு கொடுத்தா. ஜென் அவள் பக்கம் எப்பவும் இருப்பாள், எந்த சக்தி கிடைச்சாலும் சரி. ஆனா அவங்க வெற்றி கொஞ்ச நேரம்தான். ஒரு கிளினிக்ல வேலை செய்றவங்க அவங்கள பிடிச்சிட்டாங்க. அடுத்த நொடிலேயே ஹன்னா அவங்க வாக்குறுதியை மீறிட்டா. அவங்க டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணி ஓடிட்டா, ஜென்னையும் கஷ்டத்துல விட்டுட்டு. அபார்ட்மெண்ட்ல ஜென் ஹன்னா அவங்க புது சக்தியை பகிரங்கமா காமிக்கிற வீடியோ பார்த்துட்டு இருந்தா. அவங்க எக்ஸைட்மெண்ட் தெளிவா தெரிஞ்சாலும் ஜென்னுக்குள்ள பயங்கரமான ஒரு சோகம். அவங்க இடையில தூரம் அதிகமாகிறதை உணர்ந்தா. அந்த நேரத்துல இருந்து ஹன்னா இனிமே அவளோட நண்பர்களா இருக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. மறுபக்கம் கடைசி விஜிலாண்ட் மிஷன் பயங்கரமா தோல்வி அடைஞ்சதால கேஷ்பியர் அபார்ட்மெண்ட்ல மூழ்கி போயிருந்தாரு. குற்ற உணர்வுல லீடரா இருந்த அவர் எல்லாரையும் தோல்வி அடைய வச்சிட்டாருன்னு நினைச்சு. அந்த தோல்வி அவருக்கு ரொம்ப பெரிய சுமையா இருந்துச்சு. யாரையும் சந்திக்கவே அவருக்கு தைரியம் இல்லாம போச்சு. அந்த கஷ்டமான நேரத்துல தான் காரி அவர் டீம்ல இருக்கவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப், ஆனா ஒரு ஆரம்பம். மன்னிப்புக்கான பயணம். அவங்க சொன்னபடி காஷ் முதல்ல விஜிலண்ட் டீம்ல இருந்த 2 பேரை சந்திச்சாரு. அவங்க சாரி சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க மன்னிப்பு அவருக்கு புது உத்வேகம் கொடுத்தது. சந்தோஷத்துல பறந்து போன காஷ் கடைசி 2 பேரான கிரிகோர், ரான்டல்லையும் சந்திக்க போனாரு. ஆனா கிரிகோர் கிட்ட சாரி சொன்னா அவரு கேஷ் எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணுமே பண்ணல. கிரிகோர் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க மறுத்துட்டாரு. அவர் ஒரு திறமையற்ற தலைவன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாரு. ரான்டல் கிரிகோரோட சேர்ந்து கேஷ் மேல முதுகு காட்டினாரு. கிரிகோர் அங்கேயே நிற்கல. கேஷ் புது சூப்பர் ஹீரோ டீம் முன்னாடியே அவமானப்படுத்தினாரு. கேஷ் ரொம்ப அவமானப்பட்டாரு. கோபம் கேஷ் உடம்புல சுடர் விட்டது.
இந்த நம்பிக்கை துரோகம் சகிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. கிரிகோரை சும்மா விட காஷ் மாட்டாரு. யோசிக்காம கிரிகோர் கிட்ட போர் சவால் விட்டாரு. போர் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. கிரிகோரோட சூப்பர் ஸ்பீட்ல அவரை அடிக்கவே முடியல. கேஷ் விட்ட எல்லா அடிகளையும் தவிர்த்துட்டாரு. ஆனா கேஷ் சோர்ந்து போகல. ஒரு நிமிஷம் தீவிரமா யோசிச்சு காஷ், சரியா, காலத்தை திருப்பி போடற ஆற்றல். கிரெகோர் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரே ஒரு அசத்தல் மூவ்ல காஷ் அவரை வீழ்த்திட்டாரு. அடேங்கப்பா! கிரெகோரை வீழ்த்திய பின்னாடி காஷுக்கு நம்பிக்கை ஒரு வெளிச்சமா வந்தது. ரான்டெல் காஷ் உறுதியை பார்த்து அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டாரு. விஜிலண்டை மறுபடியும் கட்ட உதவி பண்ணுறேன்னு சொன்னாரு. சின்ன வெற்றிதான், ஆனா ரொம்ப முக்கியமான வெற்றி. காஷ் புது உற்சாகத்தோட காரி கிட்ட இந்த நல்ல செய்தியை சொல்ல போனாரு. விஜிலண்ட் திரும்பி வந்துருச்சு, முன்னாடி விட பலமா. அவங்க வேலையை தொடங்க ரெடியா இருக்கு. காரியோட ஆலோசனை தான் இந்த மறுபிறப்பிற்கு காரணம்னு அவரு நன்றி சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல ஜென் காரி 2 பேருக்கும் பிரிஞ்சிருக்க முடியலன்னு புரிஞ்சிச்சு. அவங்க வேறுபாடுகள் பிரச்சனையை உண்டாக்கினாலும் உள்ளுக்குள்ள அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைன்னு தெரிஞ்சிச்சு. சமாதானம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நட்பு மறுபடியும் சேர்ந்துருச்சு. காரி அவங்க பக்கத்துல இருக்கிறதால ஜென் கிளினிக்கிற்கு டாக்டரை பார்க்க போக ரெடியா இருந்தா. ஃபார்ம் பூர்த்தி பண்றப்போ காரி அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு மனக்கசப்பு. அவங்க இழுபறியில இருக்கிறாங்க. அவங்க காணாம போன வில்லன் மீண்டு வந்ததை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுதான் கேஷ் காரியிலிருந்து ஒதுக்க வச்சுச்சு. அவரு டீம்ல மட்டும் கவனமா இருந்தாரு, பேசவே இல்ல. மிஷன்ல மட்டும் மூழ்கிட்டாரு. காரி ஒதுங்கி போயிட்ட மாதிரி உணர்ந்தாங்க. அடுத்த நாள் கேஷ் அபார்ட்மெண்ட்ல ஃபுல் வில்லன் டீம் மீட்டிங் வச்சாரு. டீமுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கணும், சரியான இம்பாக்ட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெரிய கிரைம்ல ஃபோக்கஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. எனக்கு ஹேர் ட்ரையர் தான் தேவை. 2 ஆள் எப்பவும் மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. பெரிய ட்ரக் டீல் நடக்கிற இடம். பிளான் ரெடி. வில்லன்கள் அந்த டீலை ஸ்டாப் பண்ண போறாங்க. சூப்பர் ஹீரோ டீம் மட்டும் இல்ல, நீதிக்கான படை அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறாங்க. இடையில் ஜென் பண பிரச்சனையில முழுகிட்டாங்க. சூப்பர் பவர் திரும்ப வாங்க தேவையான தெரபிக்கு பணம் சேர்க்க பாடுபட்டாங்க. ப்ராப்ளம் சின்னதுதான். ஜெனுக்கு இன்ஜினியர்ஸா இன்னைக்கு பணம் சம்பாதிக்க எந்த ஸ்பெஷல் ஸ்கில்லும் இல்ல. அவங்களை அவமானத்துல மாட்டி விட்டது. ஆனா ஒரு நாள் ஜிஸ் ஒரு பூனையா மாறுறத பார்த்தப்போ ஜென் மனசுல ஒரடியா ஸ்பார்க் ஆச்சு. ஜிஸோட வடிவம் மாற்றும் திறமைதான் அவங்களுக்கு பணம் தேவைன்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாங்க. $10,000 பரிசு கொடுக்கிற ஒரு பூனை டான்ஸ் போட்டி இருக்குன்னு அவங்க கேள்விப்பட்டாங்க. அவங்களோட சிகிச்சைக்கு போதும். ஆனா ஜிஸ் டான்ஸ் பண்ணும் பூனை இல்ல. தீர்மானமா ஜென் ஜிஸை போட்டிக்கு போட்டா அவங்க பூனை டான்ஸ் பண்ணும்னு தைரியமா சொன்னாங்க. பரிசு அவங்க கையில தானே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஜிஸுக்கு டான்ஸ் எப்படின்னு தெரியாட்டி கூட. ஆனா பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சப்போ ஒரு கசப்பு உண்மை புரிஞ்சிச்சு. ஜிஸ் பூனை வடிவத்துல இருக்கும்போது அவனுக்கு வேற மாதிரி நிறைய சுயநலம் இருந்துச்சு. அவன் கவனம் வேற இடத்துல இருந்துச்சு. அவங்க சொல்றதை அவனால புரியவே முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஜிஸ் டான்ஸ் சென்சேஷன் ஆக போறது இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஜென் ஜிஸுக்கு பயிற்சி கொடுக்க போராடும் போது அவங்க கோபம் அதிகமாகிச்சு. அவங்களுக்கு அடேங்கப்பா, பூனைய டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சா. அப்போ ஜிஸ் லார்ட் கடைசியா அனுப்பின மெசேஜ் நினைவுக்கு வந்தது. அவருடைய கடைசி வார்த்தைகள் தன் உண்மையான அடையாளத்தை தேடுறதுன்னு சொன்னாரு. ஆனா அதைவிட முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொன்னாரு, ஜென்னோட சந்தோஷமா இருக்கார்னு. அந்த வார்த்தைகள் கேட்டதும் ஜென்னுக்கு ஒருடியா. ஜிஸ் டான்ஸ் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அவருடைய அற்புதமான சக்தியை பயன்படுத்தலாம், ஸ்டேஜ்ல சாதிக்கலாம். ஒரு புது உத்வேகம். என்ன ஆனாலும் சரி, இருவரும் சேர்ந்து பண்ணலாம். அதே சமயம் காரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. ஒரு கஸ்டமருக்கு உதவி பண்றப்போ கிங் சார்லஸ் ஆத்மா சந்திச்சா. அந்த பேய் மன்னன் காதல் விஷயத்துல பிரபலமா இருக்கிறவன். காரியோட நெருங்கி போனாரு. ரொம்ப இன்டிமேட்டா பேசினாங்க. காரி இதுவரைக்கும் கிடைக்காத அளவுக்கு அன்பையும் கவனத்தையும் பெற்றாங்க. காசுல இருந்து. ராணி சார்லஸ் ஒன்று ஆன்மா மீது அவள் அதிகமா ஈர்க்கப்பட்டதால காசுன்னா அவளுக்கு சலிப்புதான். அவன் அவளோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான், வேற ஒண்ணுமில்லை. அந்த ராணி சார்லஸ் ஒன்று நினைப்புதான் அவளுக்கு புதுசுன்னு ஒரு உணர்வு. உண்மையான உலகத்துல காசு மற்றும் விஜிலாண்டே ஒரு போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில இருந்தாங்க. அவங்க ஒரு பொறி வச்சிருந்தாங்க, குற்றவாளிகள் வர்றதுக்கு காத்திருந்தாங்க. ஆனா அவங்களோட திட்டங்கள் வேற ஒரு சூப்பர் ஹீரோ குழுவை சந்திச்சப்போ கலைஞ்சு போச்சு. கிரியோர் தலைமையில் அந்த குழு எப்படியோ அந்த நடவடிக்கையோட இடத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க.
ரேண்டல் தகவல் கொடுத்ததால கிரியோருக்கு இந்த பொறி தெரிஞ்சிருக்குன்னு காசுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. 2 குழுவும் மறைஞ்சு குற்றவாளிகள் வர்றதுக்கு காத்திருந்தாங்க. காத்து ரொம்ப பதற்றமா இருந்துச்சு. வினாடிகள் மணி நேரம் மாதிரி நீளமா இருந்துச்சு. அமைதி ரொம்ப சகிக்க முடியாதா இருந்துச்சு. அந்த அமைதியில காசு கிரியோருடன் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தான். 2 குழுவும் தங்களுக்குத்தான் குற்றவாளிகளை பிடிக்க அதிக உரிமை இருக்குன்னு வாதிச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் எகோ கிளாஷ் ஆச்சு. பந்தயம் பெருசா போச்சு. ஆனா கேஷ் பேசுறதுல அவனுக்கு ஒரு மாற்றம். விஜிலண்டேல வெற்றி அடைஞ்சாலும் கேரியோட காதல் போச்சுன்னா எல்லாம் வேஸ்ட். எல்லா வெற்றியும் மிஷன் சூப்பர் ஹீரோ லைஃப் காதல் போச்சுன்னா வெறுமையாத்தான் இருக்கும். இந்த உண்மை அவனை அழுத்த ஆரம்பிச்சது. கேரியோட டேட் நேரம் அருகில வந்துகிட்டே இருக்கு. மிஷன் சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவனுக்கு உண்மையிலேயே முக்கியமானதை இழந்துடுவான்னு புரிஞ்சு போச்சு. அப்போதான் கேஷ் ஒரு முடிவு பண்ணினான். மிஷன் விட்டுட்டு போயிட்டான். கேரியோட ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டான். அவங்க அபார்ட்மெண்ட் போன உடனே என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. சூப்பர் ஹீரோ ஆயிருக்கிறத குவிட் பண்ணிடுறேன். விஜிலாண்டி விட்டுடுறேன். கேரியோட ரிலேஷன்ஷிப் இனி சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணுறதுல ஒரு புது பாத் போயிட்டான். அவன் கட்டியெடுத்த விஜிலண்டி லைஃப் விட காதல் முக்கியம்னு டிசைடிங் பண்ணிட்டான். அதே சமயம் ஜென் ஜிசார்ட் பேக் ஸ்டேஜ்ல அவங்க டர்ன் வர வெயிட் பண்ணிட்டு நின்னுருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு பேரு ஜென். அது ஜெயிக்கணும்னு அவ கடுமையா முடிவு பண்ணா. ஜிஸ்ஸை மனுஷனா மாறி அவளோட கூட நடனமாடுன்னு சொன்னா. நிகழ்ச்சி அட்டகாசமா போச்சு. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி அசத்தலா ஆடினாங்க. ஜென்னோட அழகுக்கும் ஜிஸ்ஸோட புதுசா வந்த ஆற்றலுக்கும் அற்புதமான கலவை. ஆனா நிகழ்ச்சி முடிஞ்சதும் நடுவர்களோட விமர்சனம் சூப்பரா இருந்த நடனத்துக்கு முற்றிலும் எதிர்மாறா இருந்துச்சு. பெரும்பாலானவங்க 0 கொடுத்தாங்க. அவங்க பூனைக்கு டாலண்ட் ஷோ எதிர்பார்த்தாங்க. நடன ஜோடி எதிர்பார்க்கல. நிகழ்ச்சிக்கு அப்புறம் காரி அவளோட சக்தியை உபயோகிச்சு ஜென்னோட இறந்து போன அப்பா மார்ட்டின் ஆத்துமாவை கூப்பிட்டா. மார்ட்டின் ஜென்னோட உடம்புல நுழைஞ்சதும் ஜென் அவங்க அப்பா கிட்ட அவங்க சந்திச்ச சிரமங்களை சொன்னா. பணம் இல்லைன்னு சிகிச்சையை கேன்சல் பண்ண வேண்டியிருந்ததுன்னு சொன்னா. ஆனா அவங்க தோளில இருந்த பழு பணம் மட்டும் இல்ல. காரி காஷ் கூட காதல் முறிவு பண்ண போறதா சொன்னா. அவங்க 2 பேர் காதல் சண்டையில இருந்தாங்க. காரி போக ரெடி ஆகிட்டா. இதுக்கிடையில அவங்க வாழ்க்கையில இருந்த பதற்றத்திலும் சந்தேகத்திலும் காஷ் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஜென் வீட்ல பார்ட்டின்னு பிளான் போட்டுட்டாரு. எல்லா பிரச்சனையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும்னு. சாயங்காலம் நெருங்க ஜென் டென்ஷனா இருந்தா. அம்மா வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு கஷ்டமா இருந்துச்சு அவளுக்கு. ஜிஸ்ஸ சாதாரண நண்பனா நடிக்க சொன்னா. எல்லாமே ஸ்மூத்தா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. கொஞ்ச நேரத்துல ஜென் அம்மா மேரி கிட்ட பேச ஆரம்பிச்சா. அம்மா ரொம்ப கோவமா வந்திருந்தாங்க. பேசிட்டு இருந்தப்போ மேரி கோவத்துக்கு காரணம் ஆண்டின்னு தெரிஞ்சிச்சு ஜென்னுக்கு. சமீபத்துல ஆண்டி அம்மாவை கொடுமையா தினம் சண்டை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தாரு. அம்மா சகிக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் ஜிஸ்லார்ட் அம்மா கிட்ட பேசினாரு. அவர் அமைதியா ஜென் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாரு. மத்தவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்கு, ஜென்னுக்கு இல்லைன்னு எவ்வளவு சோர்ந்து போயிருக்காங்கன்னு சொன்னாரு. சூப்பர் பவர் கிடைக்கிற தெரபி எடுக்க முயற்சி பண்ணா பணம் இல்லாம கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் மேரிக்கு கோபம் உடனே எரிஞ்சு போச்சு. அவள் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயத்த ஜென் மறைச்சிருக்காங்கன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம். ஆனா கோபத்தோட கூட அவங்க உறவு எவ்வளவு சிக்கலானதா இருந்தாலும் தன் பொண்ணை அவள் நேசிக்கிறாளான்னு காமிக்க மேரி முயற்சி பண்ணாங்க. அதே சமயம் கேரிக்கு கேஷ் கூட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது கேரி அவங்க உறவை முடிச்சுக்க போறாங்கன்னு கேஷ்க்கு தெளிவா புரிஞ்சிச்சு. அவளை நிறுத்த கேஷ் ஆவேசமா தன் சக்தியை உபயோகிச்சு கேரி போக போற நேரத்துல நேரத்தையே திரும்பி போட்டு அவங்க கவனத்தை திருப்பினாரு. நேரம் போச்சு. கேரிக்கு ஒரு கவலை தோண ஆரம்பிச்சது. கேஷ் தன் சக்தியை அடிக்கடி உபயோகிச்சு அவங்க உறவை முடிக்க விடாம தடுத்துட்டு இருக்காருன்னு புரிஞ்சிச்சு. அவருடைய நேரத்தை மாற்றும் சக்திக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தான் எரிபொருள்னும் புரிஞ்சிச்சு. அதனாலதான் அவர் நேரத்தை திரும்ப மாத்திக்கிட்டு கேரியோட சிந்தனையையே திசை திருப்பிக்கிட்டு இருந்தாரு. இந்த கிறுக்கனோட கட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வரணும்னு தீர்மானிச்சு கேரி தானே காரியத்தை சமாளிக்க முடிவு பண்ணா. ஃப்ரிட்ஜ் வெறுமையாக்கிட்டான். ஒவ்வொரு எனர்ஜி ட்ரிங்கையும் டெரன்னு வீசி எறிஞ்சிட்டான். அவனோட பவர் போச்சு. காரி காஷ் சந்திச்சா. அவளோட தீர்மானம் மாறாதா இருந்தது. அவங்க ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சுன்னு கிளாரா சொல்லிட்டா. டைம் ரிவைண்ட் பண்ண பவர் இல்லாம கேஷ் எந்த ஆயுதமும் இல்ல. காரி சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஒரு பெரிய சங்கடமா இருந்தது. என்ன பண்ணினாலும் சரி அவன் அந்த வலியான உண்மையை ஏற்றுக்கணும். அவங்க ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு. அப்பதான் ஜென் லூக் பார்த்தா. பேசிட்டு இருக்கும்போது ஜிசாட் அங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஜென் அவனோட காதலின்னு சொல்லிட்டா.
அதிர்ச்சியான ஜென் லூக் கிட்ட ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிசாட் ஒதுங்கி பேச கூட்டிட்டு போனான். அவன் பப்ளிக்ல அன்னேசன் பண்ணினதுக்கு ஜென் கடுப்பா திட்டினா. அவளுக்கு அவன் மேல என்ன ஃபீலிங்ஸ்னே தெரியல. அவங்க ரிலேஷன்ஷிப் இப்படி ஓப்பனா இருக்கணும்னு அவளுக்கு வேணாம். கொஞ்ச நேரத்துல லூக் மூட் சரியாக்க ஜென்னை ஃப்ளை பண்ணிக்கிட்டு போகலாம்னு சொன்னான். அவங்க சரிங்களா, லூக் ரெடி ஆயிட்டாரு. ஜிஸ்ஸை கிண்டல் பண்ண அவன் ஒரு வித்தியாசமான ஆள்னு சொல்லி ஜென் சிறந்த ஆளை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாரு. ஆனா பாருங்க, ஜென்னோட கண்கள் கடுப்பா இருந்தது. அவங்க உடனே ஜிஸ்ஸை பாதுகாத்தாங்க. அவரு ரொம்ப நல்லாரு, காமெடி பண்ணுவாரு, அவரு கூட இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. லூக்கோட கிண்டல் அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா ஜென் போன பிறகு லூக் சும்மா விட்டுட்டாரு. பறந்து போய் மனசுல இருக்கிற கவலையை தூக்கி போடணும்னு நினைச்சாரு. ஆனா அவருக்கு சக்தி வேலை செய்யல. கால்கள் நிலத்துல பொத்திக்கிட்டு எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பறக்க முடியல. ஏன் என்னன்னு அவருக்கு புரியல. பிறகு ஜென்ஜிஸ் கிட்ட போய் சொன்னாங்க அவங்க அவரு காதலி ஆகணும்னு. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கணம் அது. அந்த நிமிஷம் தொட்டு அவங்க காதல் ஜோடியா மாறிட்டாங்க. அபார்ட்மெண்ட்ல ஜென் சந்தோஷத்துல உச்சி மட்டம். மேரி, காரி, கோர்டன் எல்லாருக்கும் சொல்லி பெருமையா பார்த்தாங்க. சகோதர சகோதரிகள், காதல், ஜென் புது வாழ்க்கை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு ஒரு மகிழ்ச்சி. அப்போ மேரி ஜென்னோட சிகிச்சைக்குன்னு உதவி பண்ண போறேன்னு சொல்றா. ஆனா சிகிச்சை செலவு கேட்டா அடடா எவ்வளோ ஒன்று தெரியுமா? மேரிக்கு அதிர்ச்சி. எப்படி உதவுறதுன்னே தெரியல. ஆனா பாருங்க, கொடூரமான சக்திகள் இருக்கிற கோர்டன் வந்தாச்சு. அவருக்கு வேலை நல்லா இருக்கு, சம்பளம் குட்டி கிடக்கு. ஜென்னோட சிகிச்சைக்குன்னு உடனே உதவி பண்றேன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே சரியாயிடுச்சு. அடுத்த நாள் ஜிஸ்லார்ட் சூப்பர் மார்க்கெட்ல பேக்கரி செய்ய சாமான்கள் வாங்குறாரு. அப்போ ஒரு குழந்தை அவரை பார்த்து அடேங்கப்பா அவரு முகம் தெரியுதுன்னு சொல்றது. அந்த அம்மா அதிர்ச்சியில உறைஞ்சி போய், நீங்க எங்களோட உறவினர்னு சொல்றாங்க. ஜிஸ் நம்ப முடியல. எதிர்பாராத உறவு. அப்புறம்